சினிமா வேறு, நெஜம் வேறு. சினிமால வேணா கற்பழிச்சவனை பாலத்துக்கு கீழே தொங்க விட்டு அவனை கொன்னுட்டு அவங்க அப்பாட்ட போய் இதை கொன்னது ஒரு விஜயகுமார் IPS கூட இருக்கலாம்னு சொல்லி பப்ளிகாம தூவிட்டு அடிக்கலாம். ஆனா நிஜத்துல அது பண்ண முடியாது என்பது இப்ப தெரிஞ்சிருக்கும். சாட்டை தற்குறி பயில படத்துல பண்றதெல்லாம் நிஜ வாழ்க்கையில பண்ண முடியுமா? அப்புறம் எதுக்கு அவ்வளவு சட்டத்திட்டங்கள்லாம் வச்சிருக்காங்க? உங்க அண்ணன் ஜீமான் பேசுற வீடியோ எல்லாம் எடுத்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த சிஎம்மாவது அந்த மாதிரி பண்ண முடியுமா? என் பிள்ளைய அவனாவது தொட்டானா நீ அடக்கம் பண்றதுக்குள்ள அவனை சுட்டு கொன்னு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு எந்த சிஎம்மாவது பண்ணுவாரா? அதுக்காக இறங்கி அவனை தேடி கண்டுபிடிச்சு சுட்டு லூசுத்தனமா பேசுறது. உங்க அண்ணன் தான் ஏதாவது லூசுத்தனமா பேசுறாருன்னா நீயுமா? நாட்டுல எவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்த கொலை பண்ணாலும் எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அவனை விசாரிக்கணும், அப்புறம் கோர்ட்டு நீதிமன்றம் எதுக்கு இருக்கு? இது எதுவுமே தெரியாது. வேணா உங்க அண்ணன் சீமான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அதைய பண்ண சொல்லுங்க பார்க்கலாம், பண்ணுவாரான்னு. எதையாவது ஒண்ணு பேச வந்துடுறது. அதாவது அந்த பொண்ணுக்கு நீ ஆதரவா பேசல, விஜய் மேல இருக்க வன்மத்தை தான் இவ்வளவு கக்கிக்கிட்டு இருக்க. இதுல வேற உங்க சீமான் தம்பிங்கெல்லாம் அந்த வீடியோ எடுத்து போட்டு இதனாலதான் நாங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கோம். எங்கேயாவது அப்படி பண்ண முடியுமா? அவருதான் பொய் பேசுறாருன்னா அது கூட தெரிய மாட்டேங்குதா தம்பிங்களுக்கு? உங்களை எல்லாம் வச்சு திருத்தவே முடியாது. நடக்காது. நீங்க என் பிள்ளைய தொட்டுட்டேன்னு வச்சுக்க, கொன்னுட்டேன்னு வச்சுக்க, எந்த கொம்பாதி மண்ணாலும் தூக்கிட்டு இந்த பிள்ளைய அடக்கம் பண்றதுல அவனை கொன்னு புதைச்சிட்டு தான் அடக்கம் பண்ணுவேன். நிக்க வச்சு சொல்லி சுடுவேன். அப்படி புடுங்கி இருப்பாரு.